சரி மாணவர்கள் நீங்க எத்தனை பேரும் நம்முடைய முதலமைச்சர்களுக்கு நம்முடைய அரசுக்கு துணை நிற்கணும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவருடைய குரலாக நீங்க ஒவ்வொருத்தரும் செயல்படணும். இங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தலைவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் தான். அவரை சென்ற முறை விட இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்க கைகளில் இருக்கு. உங்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தை அவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கான கல்வி அவர் கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செய்யக்கூடியவர் தான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நாளைக்கு நீங்க இன்னும் அதிகமா வளர்ந்து முன்னேறி நீங்க 10 பேருக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதார சுதந்திரத்தை அந்த வாழ்க்கை இன்னும் 10 பேருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அந்த நிலைமைக்கு வரணும்னு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.